ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நீங்கள் ஒரு விதத்தில் எல்லாத்துக்கும் எனக்காக ஹெல்ப்பாக ஒரு சில விஷயங்களை செஞ்சிட்டீங்க. அதையெல்லாம் நான் இல்லைங்கள, அந்த ஹெல்ப்பாக செய்கிற விஷயங்களை நம்ம என்றைக்குமே நம்மளுக்கு புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஒரு இது எடுத்துக்கிறதுங்கிறது ரொம்பவே கஷ்டமான விஷயமா தான் இருக்குது. ஏன்னா நமக்கு தேவையான விஷயங்களை நம்ம என்றைக்குமே யாருக்கிட்டேயும் விட்டு கொடுத்துடக்கூடாது. விட்டு கொடுத்துட்டு போகிறதுனால ஒன்றும் ஆகிட போகிறதில்ல. ஏன்னா எப்போதுமே நமக்கு எல்லா விஷயங்களும் நம்மளுக்கு சகஜமாகவும் சரி, இல்லை கரெக்டான வேலையும் சரி நடக்குதா இல்லை, அதையெல்லாம் நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை நம்ம பார்த்துக்கிறது தான் நல்லது அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான் நீங்கள் சொல்கிறதெல்லாம். ஏன்னா எப்போதுமே நம்ம மற்றவங்கள சரியாக புரிஞ்சுக்கிட்டு நம்ம நடந்துக்கிறோம். ஆனால் அதெல்லாம் நம்மளுக்கு எதாக இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட டயத்தில் நடக்குதா நடக்கலையா அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்குற மாதிரியான ஒரு சில சூழ்நிலைகள் வாழ்க்கையில் வருது அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியாமல் இல்லை. ஒரு சில விஷயத்த நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தான் வாழ்க்கையில் போகிற மாதிரி இருக்குது. அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டு தான் வாழ்க்கையில் நம்ம எப்போதுமே ஒரு சில நாட்களில் நம்மளுக்கு துணையாக ஒரு சில விஷயங்களை வச்சுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கணும் அப்படின்னோடனே, ஆமாம் அது உண்மை தான். நீங்கள் அதையெல்லாம் நீங்கள் ஒரு விஷயமா நினச்சிக்கிட்டு எதையும் ஒரு யோசிக்காதீங்க. யோசித்து என்ன ஆக போகுது? யோசிக்கிறதுனால ஒன்றும் ஆக போகிறதில்ல. ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்கும். ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்காது. அதெல்லாம் நம்மளுக்கான ஒரு இதாக கடந்து போகிறதுல தான் நம்மளுக்கு ஒரு சில விஷயங்கள் இருக்குது அப்படின்னோடனே, ஆமாம் அது உண்மை தான் நீங்கள் சொல்கிறதெல்லாம். எனக்கு இதுக்கு மேலே அவங்கக்கிட்ட நான் என்னத்தை பேசி என்ன ஆக போகுது? ஒரு விஷயம் பேசுகிறோம் அப்படின்னா அதில் நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு கிடைக்குதாங்கிறத நம்ம யோசித்து தான் பேசுகிற மாதிரி இருக்குது. அது இல்லாதப்போ நம்ம யாருக்காகவும் எந்த விஷயத்துக்காகவும் சொல்கிற மாதிரி எதுவும் இல்லை அப்படின்னோடனே, ஆமாம் அதை தான் நானும் உங்ககிட்ட சொல்கிறேன். எப்போதுமே ஒரு சில விஷயங்களில் நம்ம யாரையும் எந்த விஷயத்துக்காகவும் சார்ந்தோ இல்லை அது சரியில்லை இது சரியில்லைன்னு நம்ம ஒரு சில விஷயங்களை பேசுகிறதுனாலையோ எதுவும் நடக்க போகிறதில்ல. முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை செஞ்சு நம்ம வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்களை நம்ம கடந்து போகிறது தான் நம்மளுக்கு ஒரு சரியான விஷயமா இருக்கும் அப்படின்னோடனே, ஆமாம் அது உண்மை தான் நீங்கள் சொல்கிறதெல்லாம். ஏன்னா எப்போதுமே நம்ம மற்றவங்களுக்காக ஒரு சில விஷயங்களை கடந்து தான் வாழ்க்கையில் போகிற மாதிரி இருக்குது. அந்த கடந்து போகிற விஷயங்களை நம்ம என்றைக்கும் ஒரு சில இதில் சரியாக புரிஞ்சுக்கிறோமா புரிஞ்சுக்கலையா அப்படிங்கிறதுல தான் நம்மளோட வெற்றிங்கிறது இருக்குது அப்படின்னோடனே, ஆமாம் அதை தான் நானும் உங்ககிட்ட சொல்கிறேன். எப்போதுமே ஒரு சில விஷயங்களை ஈஸியாக எடுத்துக்கிறதுக்கு பார்த்துக்கோங்க. ஈஸியாக எதையுமே எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதை தாண்டி நம்ம ரொம்ப போட்டு எல்லா விஷயத்தையும் யோசிச்சுக்கிட்டு இல்லை அது சரியில்லை இது சரியில்லைன்னு குறை கண்டுபிடிச்சிக்கிட்டே இருந்தோம்னா எங்கேயுமே நம்ம சர்வே பண்ணுறதுங்கிறது கஷ்டமாயிடும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் எல்லா இதுலேயுமே நம்மளுக்கு ஒரு சில விஷயங்கள் சரியாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோனாலே எல்லாம் கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னோடனே, அதெல்லாம் சரி தான் அப்படின்னோடனே, அதெல்லாம் கரெக்டு தான் நான் இல்லைங்கல. ஒரு சில விஷயத்த நம்மளால் எல்லா விஷயத்துக்கும் நம்மளால் இது பண்ண முடியாது. போக போக நம்மளுக்கு எல்லா விஷயமும் கரெக்டாக இருக்குதா இல்லையாங்கிறத நம்ம தான் இது பண்ணி பார்க்கணும் அப்படின்னோடனே, ஆமாம் அது உண்மை தான்.